புதுகை எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம போன வாரம் நம்மளோட சேனல்ல காவேரி நகர் பள்ளியோட கட்டிடத்தோட நிலையை பற்றி விளக்கியிருந்தோம். அது குறித்து எங்களை சம்பந்தப்பட்ட கல்வியிலேருந்து தொடர்பு கொண்டிருக்காங்க. அதுக்கான பணியை நாங்கள் முறையாக அமைச்சர் மூலமாக நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு வரோம். அதுக்குள்ள விளக்கத்தை சொல்லி நாங்கள் அதுக்குள்ளான வேலைகளை நாங்கள் துவங்கிறோம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய நிகழ்வை கண்டு பதிவு செய்த கல்வி அலுவலர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் தொடர்ச்சியாக அந்த நெருஞ்சிக்குடி அதாவது நாட்டாமலைக்கு பக்கத்தில் அந்த பைபாஸ் ரோட்லேருந்து பிரியக்கூடிய நெருஞ்சிக்குடி என்ற ஊரிலிருந்து அண்ணாப்பட்டி காவேரி நகர் வரை வரக்கூடிய அந்த சாலையை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மிக 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 மோசமான நிலையில் உள்ள அந்த சாலை, அந்த காவேரி நகர் பள்ளிக்கு வர்றதாக இருக்கட்டும், இல்லை நாட்டாமலையை தொடக்கூடிய அந்த இணைப்பு பைபாஸ் ரோடை செய்யக்கூடிய ரோடாக இருக்கட்டும், மிக மிக மோசமான நிலையில ஒரு இருசக்கர வாகனம் கூட செல்ல முடியாத ஒரு நிலையா இருக்கு. அவசரத்துக்கு இரவில ஒரு ஆபத்து, அவசரம், ஒரு நோயாளிகளை ஒரு அவசரமா கொண்டு போகக்கூடிய நிலை வந்தா கூட ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட மிகவும் சங்கடப்பட்டு அது ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில தான் அந்த சாலை இருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும். அரசு அமைந்து நல்ல திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வர்றீங்க. கண்டிப்பா இதையும் உங்களை கவனத்தோட வச்சுக்கிட்டு அந்த நிதி கையாளும் போது இந்த திட்டத்தை நிறைவேற்றி தரும்படி காவேரி நகர், எறையூர், அண்ணாப்பட்டி, நெருஞ்சிக்குடி மக்களின் சார்பாக நாங்களும் உங்களுக்கு வேண்டுகோளை வைக்கிறோம். நிகழ்ச்சியை கண்டுகமித்தமைக்கு நன்றியுடன் விடைபெறுகிறோம். புதிய எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு நன்றி.